ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். பாவக்காய் மசாலா ஃப்ரை வந்து சப்பாத்தி ரைஸ்க்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் கசப்பே இல்லாத பாவக்காய் மசாலா ஃப்ரை எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். பாவக்காய் மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 2 பாவக்காய் கழுவி உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, கட் பண்ண தக்காளி 1, அரை கப் ஃப்ரெஷ்ஷான தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட மசாலா பொடிகளில் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், எண்ணெய் உப்பு தேவையான அளவு. அடுப்பில் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள்தூளை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பாதி பர்சன்டேஜ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதி பர்சன்டேஜ் குக் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு அது இருக்கிற கசப்பு தன்மை நீங்கிடும். பாருங்கள், ஹை ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் வச்சுட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பாவக்காய் பாருங்கள் ஒரு 50% குக் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ பாவக்காய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இந்த பாவக்காய் மட்டும் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், 50% குக்கான பாவக்காவை தண்ணி இல்லாமல் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எதுக்காக இப்படி பாவக்காய் தண்ணியில் வேக வச்சு பாதி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காய் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் இறங்கிடுங்க. அதுக்காக தான். இந்த தண்ணி நம்ம சேர்த்துனோம்னா பாவக்காய் கசப்பு தன்மையாக இருக்கும். இந்த தண்ணி நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இது வேணும்னா நீங்கள் சூப்பாக கூட குடிச்சிக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் லேசாக வதங்கட்டும். பாருங்கள், பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுமே இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாகவே இருக்கும் சரியாக வதங்கலைன்னா. இப்போ இதோட நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடி, மிளகா பொடி 2 ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஏற்கனவே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ இதை ஆட் பண்ண வேண்டியதில்லை. மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், மசாலா பொடி போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா தக்காளி நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா இது முதல்ல தக்காளி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தக்காளியை. இப்போ இது ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் வச்சுருங்க. பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெயே மேலே தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பாதி வேக வச்ச பாவக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மசாலாவோட பாவக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பாருங்கள் மசாலாவோட பாவக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பச்சை மிளகாவே சேர்த்திருக்கோம், அதனால் நீங்கள் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட நம்ம எடுத்து வச்சுட்டு 1 கப் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயிரை நல்லா ஸ்பூனில் நல்லா ஒரு டைம் இப்படி கலந்து விட்டுட்டு போடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். பாருங்கள், கட்டி இல்லாமல் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பாவக்காய் வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம், அப்புறம் தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருந்தோம். ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுமே இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பாவக்காய் பாருங்கள், அந்த தயிரும் அந்த எண்ணெயிலையுமே பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள், மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள் பாவக்காயில். இப்போ இது ஓப்பன்லேயே இன்னும் 2 நிமிஷம் நம்மளுக்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓப்பன்லேயே நான் 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டேன். பாவக்காயில் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். இதில் கசப்பு தன்மைக்கு நம்ம எதுவுமே இதில் சேர்த்துங்க, கசப்பு போகிறதுக்காக. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கசப்பே இருக்காது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் பாவக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸு சப்பாத்திலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.